டெய்லியும் கோழி தான் மாட்டும். இன்றைக்கி பூனைக்குட்டி மாட்டிருச்சு குட்டி பையன்கிட்ட. காலையில் தூங்கி எழுந்திரிச்சதையுமே பூனைக்குட்டி தூக்கிட்டு வந்து மண்ணில் உட்காந்துட்டான். இப்போ வந்து ஸ்கூல் வேறு 12 நாள் லீவ் விட்டுட்டாங்க. எப்படி ஓட்ட போகிறோன்னு தான் தெரியல. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த டைம் மழை ரொம்பவே கம்மி. அதனால் வெள்ளாமைக்கே தண்ணி பத்தாமல் தான் இருக்குது. அதனால் செடிக்கெல்லாம் அந்தளவுக்கு அதிகமாக விட்டுறதில்ல. ரொம்ப வாடி இருக்க செடிக்கு மட்டும் பக்கெட்டில் பிடிச்சி தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் தண்ணி விட்டாலுமே 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆயிடுது. எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா சுகருக்கு இதெல்லாம் நல்லதுன்னு சொன்னால் உடனே அந்த செடியை கொண்டு வந்து வச்சுருவார். அது புதர் மாதிரி வளர்ந்துருக்கும். ஃபுல்லாத்தையும் வெட்டிவிட்டேன்னா திட்டுவார். அதனால் 2 கிளையை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வெட்டிட்டு இருந்தேன். நான் பில்லு வெட்டிகிட்டு இருந்தேன், எனக்கும் கொத்து வேணும்னு சொல்லி 2 பேரும் வாங்கி வெட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பண்ணை கோழி ஒரு 5 வச்சுருக்கோம். அது வந்து டெய்லியெல்லாம் முட்டை இடுறதில்ல. அப்பப்போ 1, 2 இட்டுட்ருக்கு. இட்டு முடித்ததும் எப்படா காக்கா தூக்கிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த காக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கால் தான் இருக்குது. நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அது இப்போ வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டுருக்கு. எங்கேயோ கடையில் இந்த டாக்டர் செட்டை பார்த்துட்டு வாங்கி தர சொல்லி ஒரே ராவடி. சரின்ட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி தான் அந்த பார்சல் டெலிவரி ஆயிருந்துச்சு. வந்ததும் அவனுக்கு ஒரே சந்தோஷந்தான். உடனே எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அன்றைக்கி நைட்டு கூட அந்த பாக்ஸை பக்கத்தில் வச்சு தான் தூங்கிட்டு இருந்தான்.